வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கேரட் கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீரை எடுத்துக்கலாம், இலசானதாக எடுத்துக்கோங்க. கேரட்டுக்கு மேலே கீரை கிடைக்கும், அந்த கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன். இலசானதாக பார்த்து எடுத்துக்கோங்க, சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். இது நல்லா 2-3 டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் நல்ல தண்ணி ஊற்றுறேன். 3 சின்ன தக்காளி எடுத்துருக்கேன், இல்லைனா பெரிய தக்காளியை 1 எடுத்துக்கோங்க. 7 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம், இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், விளக்கெண்ணெய் சிறிதளவு ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா பருப்பு சீக்கிரம் வேகும். குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு குலைவாக வேகணும். நல்லா கலந்துட்டுக்கலாம். தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சுவை மாறாமல் இருக்கும் சாம்பார். இது நல்லா கலந்துட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். இது நல்லா கலந்துட்டுக்கலாம். சாம்பார் தூள் வீடியோ அப்லோட் பண்ணுற பார்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் 10 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கிறப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்தோம், அப்பயும் சேர்த்துக்கலாம், இப்பயும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு சாம்பார் வேக வைக்கிறப்ப சேர்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் அப்போ கூட சேர்த்துக்கலாம். எப்போ சேர்த்தாலும் சுவை நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் நல்லா வெந்தனால இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கழுவிக்கோங்க. கீரையை இலசான கீரையை எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டுக்கலாம். கீரை நல்லா வேகணும். கீரை சீக்கிரம் வெந்துடும், நம்ம இலசான கீரை தான் எடுத்துருக்கனால. இலசான கீரை எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இது நல்லா கலந்துட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ராக் சால்ட் சேர்க்குறேன். இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் 5 நிமிஷம் வேக விடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கேரட் கீரையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. கேரட் கீரை சட்னி, கேரட் கீரை இட்லி பொடி எல்லாம் செய்யலாம். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். கேரட் கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் சாம்பார் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா சுவை மாறிடும். கேரட் கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். தமிழ் பிளாசம் சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் துபாய் ஜாப் வேகன்சி எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது ஜாப் தேவைன்னா துபாயில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.